ஹலோ வணக்கங்க. வெல்கம் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் வாஷ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு மாமாஎர்த்துடைய பிராண்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க. அதாவது உப்தான் ஃபேஸ் வாஷ் தாங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன் அப்படின்னா எனக்கு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளையும் அண்ட் நல்ல ரிசல்ட்டையும் கொடுக்குறது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் தான் எனக்கு நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டர்மரிக் அண்ட் சஃப்ரன் வந்து அந்த மிக்ஸ் ஆனது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேரபன் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து டெர்மட்டாலஜி டெஸ்டடும் கூட. அண்ட் வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்குமே நல்லா சூட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ 2 ஸ்கின்னுக்குமே நல்லா சூட் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஆல்ரெடி நான் ஒன்று வாங்கியிருந்தேன். அது காலியான பிறகு திருப்பி அகைன் நான் ஒன்று வந்து வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தோன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் லைட்டன் கொடுக்கும், நல்லா பிரைட்டன் கொடுக்கும். அண்ட் ரொம்ப ஆயிலி ஸ்கின்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம ஸ்கின்னு வந்து பார்த்தோன்னா எப்போவுமே நல்லா பிரைட்டாக இருக்கும். மோஸ்ட்லி இதை நம்ம யூஸ் பண்ணி மினிமம் ஒரு 1 ஹவர் வரையும் தாராளமாக நல்ல பிரைட்டாகவே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ வந்து நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இது கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடலை மாவு, அதாவது இப்போ இன்கேஸ் நம்ம பச்சை பயிரெலாம் வந்து பார்த்திங்கன்னா மாவாக பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். சின்னதாக லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர்ஸ்லாம் உள்ளே ஆட் பண்ணியிருப்பாங்க நம்மளை நல்லா ஸ்க்ரப்பிங் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நல்லா மசாஜ் பண்ணுற ஒரு ஃபீல் கொடுக்குங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறதுனால நல்லாயிருக்கு. அண்ட் வந்து நீங்கள் இந்த க்ரீம் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிகிட்ருக்கும்போது கொஞ்சமாக நீங்கள் பண்ண பிறகு லைட்டாக கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இருக்கும். சரிங்களா? ஸோ ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா, எனக்கு தெரிஞ்சு நல்ல டிஃப்ரென்ஸ்னால் 2 விதம் தான். ஒன்று வந்து நல்ல ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டன் கொடுக்குதுங்க. ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து ஒரு 1 மந்த் அந்த மாதிரி நம்ம நார்மலாக சோப்புக்கு யூஸ் பண்ணுறது போல் அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நம்ம ஸ்கின்னு நல்லா நேச்சுரலான க்ளோவும் கொடுக்கும் அண்ட் நல்லா பிரைட்டனாகவும் இருக்கும். எனக்கு இது வரைக்கும் இது எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வந்தது கிடையாது. ஸோ நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிட்டு பார்த்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் தான். எனக்கு 2க்குமே நல்ல டிஃப்ரென்ஸ். மெயின் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் சாஃப்ட்னஸ், லைட்னஸ் கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? அண்ட் வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? அது வந்து நம்ம கையில் இருக்கும். அதை நல்லா வந்து நம்ம தொடச்சி விட்டுறணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ரெகுலர் யூஸ் இப்போ நம்ம ட்ராவல்லாம் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப லாங் ட்ரெயினில் போயிட்டு நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இன்கேஸ் நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது, ஏன்னா இப்போ சோப்பில் எடுத்தோன்னா அதுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் வைக்கணும், அந்த மாதிரிலாம் பண்ணோம். இதுக்கு வந்து நம்ம அப்படிலாம் வந்து பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம அழகாக இதே ஈஸியாக வந்து கேரி பண்ணிக்கலாங்க. ஸோ பாருங்கள், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. See you.